தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஈரோட்டில் பெருந்துறை தனியார் மண்டபத்தில் அமைச்சர்களிடம் மனு கொடுக்க மக்கள் முண்டியடித்திருக்கிறார்கள். பட்டா பிரச்சனைக்கு தனி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களில் 60% பட்டா பிரச்சனை தொடர்பாக இருக்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 6 மாதங்களில் பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்களிடம் மனு கொடுக்க பொதுமக்கள் முண்டியடித்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், வணக்கம். என்ன காரணம்? சரியான ஏற்பாடுகள் பண்ணலையா? கூடுதல் விவரம் என்ன? ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் குறைதீர்ப்பு மனுக்கள் பெறக்கூடிய நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக எழுதி வந்து ஆட்சியரிடம் மற்றும் அமைச்சர்களிடம் கொடுப்பதற்காக நீண்ட நேரம் காத்திருந்து நிகழ்வு தொடங்கியவுடன் மனுக்களை வழங்கியிருந்தனர். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு திடீரென தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. காவல்துறையினர் மேடையின் மீது நின்று கொண்டு வரிசைப்படுத்தி அனைவரையும் ஒழுங்குபடுத்தினாலும் மேடைக்கு கீழே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தாலும் மனுக்கள் கொடுக்கக்கூடிய நேரங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது முறையாக பின்பற்றப்படாத காரணத்தினால் இந்த கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. சரி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.